உனக்கு தான் மொபைல் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல பாரு. நான் தரமாட்டேன். எனக்கும் மலருக்கும் தான் இந்த மொபைல். உனக்கு ஒரே மொபைல், உனக்கு மட்டும். உங்ககிட்ட இருக்குதுல மொபைல், எனக்கு தர முடியாது, போட அங்க. அம்மா அம்மா இவனை பாருங்கம்மா, எங்ககிட்ட இந்த மொபைல் கேட்டுட்டே இருக்கான். இவனை கொஞ்சம் பாருங்கம்மா, இவனை போய் தூங்க வைங்கம்மா, ரொம்ப இது பண்றான். டேய் சிக்கி, என்னடா பண்ற? எதுக்குடா அவங்க பேச்சுக்கு போற? உன் மொபைல பாத்துட்டு இருடா. காலையில இருந்து வேலையா இருக்குடா. எவ்வளவு நேரம் தானே உன்னை நான் சமாளிக்கிறது? முடியலடா சிக்கி. எனக்கு அண்ணா மொபைல் கொடுக்க சொல்லுங்க அம்மா, எனக்கு வேணும்மா, ப்ளீஸ்மா, தர சொல்லுங்கம்மா, எனக்கு அண்ணாடா வேணும். அம்மா கடவுளே, மலர கொஞ்சம் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுமா. இவனை இட்டுன்னு போய் கொஞ்சம் பெட்ரூம்ல தூங்க வைமா. தூங்கிடுவாமா அவன், அதனாலதாம்மா சிட்டு பண்ணிட்டு இருக்கான். அது சரி, இவனாவது தூங்குறதாவது. சிக்கி வாடா சிக்கி, நான் உன்னை கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன் வாடா. நீ தூங்கிட்டாதான்டா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். மலர், நீ அவனை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீயும் தூங்கிடாது சரியா? நம்ம கொஞ்ச நேரம் மொபைல் பாக்கலாம். இன்னும் அப்பா கூட வரல. சரிடா, நான் தூங்க மாட்டேன்டா, அவனை தான்டா தூங்க வைக்குவேன். அவன் கதை எதுனா சொன்னு வச்சா தூங்கிடுவான். அப்படியா? போடாப்பா, எனக்கு நான் அந்த வேலைதான் செய்ய மாட்டேன். நீ அவனை தூங்க வைமா. வாடா சிக்கி போலாம். அமைதியா தூங்குடா சிக்கி, தூங்கணும் சரியா? இப்ப நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல பெரிய காக்கா ஒண்ணு இருந்துச்சா. அந்த காக்காக்கு பெரிய வீடு இருக்குதான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆண்டி இருந்தாங்கடா சிக்கி. அந்த ஆண்டி இல்ல. டே அர்ஜுன், நீ கூட போய் தூங்குடா. பாடி ரொம்ப கை காலெல்லாம் வலிக்குதுடா. டே அர்ஜுன், என்னன்னே பண்றதுன்னே தெரியலடா. நீ காலையில இருந்து சரியான வேலை தெரியுமா? எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இல்ல. பத்தாவதுக்கு இந்த சிக்கி வேற ரொம்ப தொல்லை பண்ணிட்டான்டா. என்னம்மா இப்பயே தூங்க சொல்றீங்க? அப்பா இன்னும் வரவே இல்ல, அதுக்குள்ள தூங்க சொல்றீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல உனக்கு, அதுக்குதான் சொன்ன போய் தூங்குடான்னு. இது சொன்னதுமா தப்புடா. இப்ப சிக்கி தூங்கிட்டா, மலரும் அப்படியே தூங்கிடுவா. யார் சொன்னதுமா? மலர் தூங்க மாட்டா, அவ வருவா. இப்போ அவனை மட்டும் தான் தூங்க வைக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா. அவ தூங்க மாட்டேன்னு தான்மா சொல்லிருக்கா. இப்ப வந்துருவா. அப்படியா? எனக்கு ஒண்ணும் முடியலடா. என்ன பண்றதுன்னே தெரியல. காலு பயங்கரமா வலிக்குதுடா அர்ஜுன். என்ன பண்றதுன்னே தெரியலடா. எதனா ஆயில்மெண்ட் எதனா தடவி பாருங்களாமா, வலி போயிடும். அதுக்காமா ஃபீல் பண்றீங்க? என்னம்மா ஆச்சு? என்ன டல்லா இருக்கீங்கம்மா? காலையில இருந்து நிறைய வேலை இல்லம்மா உங்களுக்கு? ஆமாமா மலர், இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப வேலை இன்னைக்கு. அம்மா, நான் உங்களுக்கு எதனா மருந்து எதனா தடவி விடட்டுமா? ஆயில்மெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து தடவட்டுமாம்மா? அப்பா வந்துருவாங்கல்லம்மா இப்போ? ஆமாம்மா, அப்பா வந்துருவாங்கம்மா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போற டைம் இல்ல, மணி 9:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் எங்க இருந்து போறது ஹாஸ்பிட்டலு? வீட்டுலயே எதனா ஒரு வைத்தியம் பண்ணாதான். இருங்கம்மா, நான் போய் தைலம் என்ன எடுத்துட்டு வரேன். சரிம்மா, எடுத்துட்டு வாமா. சீதா, என்னம்மா பண்ற சீதா? என்ன பண்றீங்க? யாரும் தூங்கவே இல்லையா? என்ன டைம் ஆகுது, தூங்கணும்ல. என்னது தூங்கணுமா? மணி 9:45. நீ எங்கெங்க போயிட்டு வரீங்க சுத்திட்டு? நான் இங்க கால் வலியில வீட்டுல அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அச்சோ, உனக்கு கால் வலியாம்மா? எனக்கு என்னம்மா தெரியும் உனக்கு கால் வலினால. உன் கால் வலின்னா எனக்கு கால் வலிக்கும். எனக்கு எதனா சிக்னல் தெரியுமாண்ணா? என்னங்க ரொம்பதான் கிண்டல் பண்றீங்க? கால் வலிக்குதுன்னு சொல்றேன், உங்களுக்கு கேலியா போச்சு இல்ல என் கால் வலி? சரி பாத்துக்கலாம், விடுங்க. அம்மா, எதுக்குமா நீ அப்பா கிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்க? விடுமா, அப்பா சும்மா தானே கிண்டல் பண்றாரு. எதுக்கு நீ அப்பா கிட்ட இது பண்ற? பசங்களா, நீங்க போய் தூங்குங்க போங்க. நான் போய் அம்மாவை பாத்துக்கிறேன். நீங்க போய் எல்லாம் தூங்குங்க. நாளைக்கு ஸ்கூல் போனோம்ல உங்களுக்கு. சிக்கி தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. அதனாலதாங்க வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு. அவன் தூங்குனதுனாலதான் சைலண்டா இருக்கு. காலையில இருந்து அவன் பின்னாடி சுத்தி எனக்கு தாங்க கால் வலியே வந்துருச்சு. ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. அவன் என்ன பிடிக்க முடியல. சரி விடுமா சீதா, அதுக்கெல்லாமா நீ இது பண்ணிட்டு இருப்ப? என்னங்க, நான் உங்களுக்கு கஷ்டத்தை சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்குல்ல? ரொம்ப கிண்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கிட்ட பேசவே பேசாதீங்க, நீங்க போங்க. இதுக்கப்புறமா பேசி பாருங்களா. டேய் அர்ஜுன், இதுக்கப்புறமா அம்மாவும் அப்பாவையும் பிடிக்க முடியாதுடா. அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. ஆமா சரி வா, நம்ம போய் தூங்கலாம் வா. இதுக்கப்புறமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க எப்படின்னா போட்டோம். என்ன இவ எது சொன்னாலும் கோச்சிக்கிறிய சீதா, ரொம்ப பண்ற நீ. பசங்களா, நீங்க போங்கம்மா. உங்க அம்மா இப்படிதான், எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கணும். சண்டை போடலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. வேலையில இருந்து வர நானாங்க சண்டை போடுறேன்? நீங்க தாங்க நான் சண்டை போடுறீங்க. நான் சொல்ற கால் வலிக்குதுன்னு. போங்க பசங்களா, நீங்க உள்ள. எப்படின்னா போங்கம்மா, நாங்க போய் தூங்குறோம். எங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. என்னம்மா சீதா, எதுக்கு நீ இப்படி பண்ற? பசங்க எதிர்க்க
நீங்களா நானாங்க? நீங்க தானங்க பண்றீங்க. சரி, உனக்கு கால் தானே வலிக்குது, உன் காலை கொடு. நான் காலை அழுத்துறேன். காலை அழுத்துனா உனக்கு கொஞ்சம் மிதமா இருக்கும். வேண்டாங்க, நீங்க ஒண்ணும் காலெல்லாம் அழுத்த தேவையில்ல எனக்கு. ஏம்மா இப்படி பண்ற சீதா? நான் தான் காலை அழுத்த சொல்றேன்ல, உன் காலை கொடு. இப்ப பாரு எப்படி இருக்கு உனக்கு, காலை அழுத்துனா எப்படி இருக்குது கொஞ்சம் பரவாயில்லங்க. பாத்தியா? அதுக்குதான் நான் சொன்னேன், காலை அழுத்துனா கொஞ்சம் உனக்கு நல்லா இருக்கும்னு. ஆமாங்க, கால் அழுத்துறதுனால கொஞ்சம் பரவாயில்லங்க, கொஞ்சம் சுமாரா இருக்குங்க வலி. ஆனாலும் அழுத்துற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆமா, அதுக்கு நான் அழுத்தினே இருக்க முடியுமா? வேற எதனா ரொம்ப வலிக்குது இல்ல சீதா? இரு சீதா, உனக்கு நான் ஒரு வேலை பண்ணட்டுமா? நான் உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. விடுங்க, நீங்க வேற எவ்வளவு நேரம் தான் பண்ணுவீங்க, பாவம், விடுங்க. இருமா, நான் போய் உனக்கு இந்த ஆர்பிஸ் இருக்குல்ல, அது எடுத்துட்டு வர. அந்த மசாஜ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்தா, இங்க வச்சிருக்கேன் பாரு ஆர்பிஸ் மேல. இது உள்ள காலை விடு. இது கால் விட்டுன்னு வச்சுக்க, இதுல கொஞ்சம் உனக்கு நல்ல மசாஜ் கொடுத்த மாதிரி கொஞ்சம் நெதமா இருக்கும். சரியா? காலை வச்சு பாரு இப்ப எப்படி இருக்குன்னு. பரவாயில்லங்க, நிஜமாவே நல்லா இருக்குங்க. சூப்பரான ஐடியாங்க உங்களுக்கு. ஆக்சுவலி ஸ்பால் எல்லாம் இப்படிதாம்மா பண்ணுவாங்க. அதனாலதான் சொன்னேன் நானு. எனக்கு நல்ல ஐடியா வந்ததுல, உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இப்போ? நிஜமா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ கால் எல்லாம் அப்படியே இழுத்துட்டு இருந்தது. நிஜமா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ கால் எல்லாம் அப்படியே இழுத்துட்டு இருந்தது. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் கால் வலிக்குது, நானும் வச்சுக்கலாம்னு பாக்குறேன். கொஞ்சம் நவந்துக்கிறியா? நானும் வச்சுக்கிறேன். வாங்க, உங்களுக்கும் வலிக்குதுன்னா வச்சுக்கோங்க. நீங்களும் காலையில இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வரீங்கல்ல, வலிக்கதானே வலிக்கும். வாங்க, கொஞ்சம் வச்சுக்கோங்க. நானும் வரேன், எனக்கும் வச்சுக்கிறேன். எனக்கும் கால் அடிப்பாதம் தான் ரொம்ப வலிக்குதுமா. சரி சரி, கொடுங்க, நானும் வச்சுக்கிறேன். எப்படி இருக்குங்க உங்களுக்கு? நல்லா இருக்குமா. நிஜமா நீ சொன்ன மாதிரி எனக்கும் அந்த காலெல்லாம் ரொம்ப இழுத்து இருந்ததுல, இப்ப பரவாயில்ல, சுமாராவே இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கவும் நல்லா இருக்கு. இந்த கால் அது மேல வச்சா நல்லா நிதமா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. பசங்களும் ட்ரை பண்ணட்டும். பசங்களை எழுப்பிட்டுமா நானு? பசங்களும் எழுப்பினாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் விளையாடுறாங்கல்ல டெய்லியுமே, அவங்களுக்கும் கொஞ்சம் கால் இது மாதிரி மசாஜ் பண்ணனா நல்லா இருக்கும் சீதா. ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. நானும் கூப்பிட்டுமா? பசங்க இப்ப எழுந்துக்க மாட்டாங்கம்மா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. விடு, அவங்க தூங்கட்டும். சரிங்க, நீங்க சொல்றதே இருக்கட்டும், நாங்களே பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு நாளைக்கு வேணா நான் அப்படியே இதே மாதிரி சேம் மசாஜ் மாதிரி பண்ணி விடுறேங்க. நீங்க சொல்றது சூப்பரா இருக்குங்க ஐடியா. நீங்க எங்கங்க கத்துக்கிட்டு வந்தீங்க அந்த ஐடியாவை? நான் எங்க அம்மா கத்துக்கினேன். அது பேர் உன் மேல கூட போடுறேன் நானு. எப்படி இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல? என்னங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம இதுல குளிக்கலாங்க, சூப்பரா இருக்குங்க. ஆமா, சூப்பரான ஐடியா சீதா. இது நல்ல ஐடியா தானே. நம்ம இன்னொரு வாட்டி அந்த ஸ்விம்மிங் பூல்ல நிறைய ஊற வச்சிடலாம். ஓகேவா? அதுல குளிக்கலாம்.